வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. கோட் படத்துல இருந்து ஸ்பார்க் சாங் வந்திருக்கு, கேட்டு பாப்போம். எப்படி போதோ தெரியல. அப்ப கண்ணால பார்த்தா ஒரு ஸ்பார்க், என் முன்னால நடந்தா கேட் வாக். Let's be honest, I never cried to music. I would never cry to a song. Let's be honest. Hey, swing it, hey, break it, hey, feel it, hey, touch it, hey, swing it. விசில் போடு சாங்கே அதுவே அந்த அளவுக்கு கேட்குற மாதிரி இல்லை. அடுத்து ஏதோ ஒரு சாங் வந்துச்சு, அது பேர் கூட ஞாபகம் இல்லை. இப்போ ஸ்பார்க்குன்னு ஒரு சாங் வந்திருக்கு. பொதுவா விஜய் அவர்களோட படங்களை பார்க்கும்போது படம் நல்லா இல்லைனாலும் சாங் நல்லா இருக்கும், டான்ஸ் நல்லா இருக்கும். ஆனா இந்த படத்துல அதுவுமே நல்லா இல்லையடா. புரிஞ்சு போச்சு சார், புரிஞ்சு போச்சு. பாட்டு எல்லாத்தையும் மொக்கையா விட்டுட்டு படத்துல வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவீங்க. அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சாங்கா இருந்தாலும் ஸ்டார்டிங்ல கேட்க நல்லா இருக்காது, போக போக நல்லா இருக்கும். இருந்தாலும் இந்த சாங் மறுபடியும் கேட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு, கேட்டாலும் நல்லா இருக்குடா. ஓகே தான். சரி சரி. என்னவா அணில் ஆட்கள் தானா கொலை வெறியில இருக்காங்களா? ஒரு மாசம் எங்கேயாவது போக சொல்றாரு, அதுக்குள்ள நீங்க நிலைமை சரி பண்றேன்னு சொல்றாரு. இது ரிலேட்டடா சில மீம்ஸ் வந்துச்சு, அதை பார்த்தலாம். இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே இது ஏகேக்காக தான் தோணுதுடா. நம்மளால ஒருத்தன் பிளாக்குள்ள இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனா இருக்கும், ரொம்ப ஷார்ப்பான பிள்ளைகளா இருந்தா முடியும். உன்னால முடியும். அண்ணா படம் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் ஆல்பம் ஹிட் அடிச்சிடும். யுவன் கிளியர் பண்ணிடுவோம், அதையும் முடிச்சு விட்டுருவோம். உண்மையாவே எனக்கு யுவன் சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நானே ஒரு யுவன் கண்ணி தான். இப்ப ரீசெண்ட் டைம்ல பாட்டு வந்து கொஞ்சம் மொக்கையா தான் வந்துட்டு இருக்கு. அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு வெங்கட் பிரபு படத்துக்கு யுவனோட சாங்ஸ் வந்து உண்மையாவே நல்லா இருக்கும். மற்ற படத்துக்கு எப்படி பண்றாரோ இல்லையே, வெங்கட் பிரபுக்கு நல்லாவே பண்ணுவாரு. ஆனா இந்த டைம் ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறீங்களா? கூட இருந்து குழி பறியா கொய்யாவோட பறிய முடியும். இதுக்கப்புறம் அந்த படத்தை காப்பாற்றணும்னா படம் நல்லா இருந்தா மட்டும்தான்டா. தெய்வமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். குட் ஒர்க் நண்பா. 4th சிங்கிள் இருந்தா டெலீட் பண்ணிருங்க ப்ளீஸ். ரொம்ப வட்டாதீங்க. ஓ, அர்ச்சனா கல்பாதி பதில் பண்றாங்களா? Tell me 48 single echo. ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. My god. உண்மையாவே அப்படி ஒரு நிமிஷம் டெலீட் பண்ணிட்டுங்க. நீங்க படம் வரும்போதாவது நாங்க பார்த்து அதோட போட்டோம். தப்பிச்சிடுடா நீ, தப்பிச்சிடுவியா? உன் கதை முடிஞ்சதுடா. தப்பிக்க நினைச்சது எவ்வளவு தப்புன்னு ஃபீல் பண்ணி சாக போறடா. வரடா. எப்போ ஓவர் நடிப்பா இருக்கு. முடிச்சு விட்டீங்க போ. அவ்வளவுதான், முடிச்சு விட்டாங்க போங்க. அப்டேட் வேணுமா? ஃபர்ஸ்ட் டைம் விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு அப்டேட்டே வேணாங்கறாங்க. அந்த அளவுக்கு முடிச்சு விட்டாங்க. என் கண்ணை பாருங்க, என் கண்ணை ஏதாவது தூசி விழுந்துருக்கா பாருங்க. என் கண்ணெல்லாம் குருதோட ஓவரா கூறாரு யாரு? கோலங்கள்ல அதனால வெயிட் கோலங்கள். பண்ணுங்க. ஆமா, கோலங்கள் சீரியல்ல வருது. ஓகே, அடுத்து ஒரு சில மீம்ஸ்னா இருக்கு, அதெல்லாத்தையும் பார்த்துடலாம். நோ பில்ஸ், நோ எக்ஸசைஸ், ஒன்லி ஒன் மந்த், யூ கேன் டு இட் டூ, ரெஜிஸ்டர் நவ, போட்டோஷாப் கோர்ஸ். அது ஜிம் இல்லையா? நோ எக்ஸசைஸ். The best tool to change your body. சூப்பரா. எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு டயட் ஃபாலோ பண்ணிட்டு வொர்க் அவுட் பண்ணிட்டு 6 பேக் வைக்கிறீங்க? எங்க கிட்ட வாங்க, நாங்க 6 பேக் என்ன 8 பேக் வைக்கிறோம். ஆனா போட்டோஷாப் இருந்தா போதும்டா, எதையும் பண்ணிடலாம். என்னால முடியும். நம்ம திருச்சியில ஒரு கடல் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? திருச்சியில கடலா? திருச்சியில இருந்து வெறும் 100 கிலோமீட்டர்ல தான் இந்த பீச் இருக்கு. பெரிய விஷயங்க. 100 கிலோமீட்டர் தூரத்துல பீச் இருக்கு. அது திருச்சி. திருச்சியில இருக்குங்கறாங்க. போக மாட்டேன். பேயா? யார்கிட்ட போலாம்? டிவி ஷோல பண்றோம். போய்தான் ஆகணும். நம்ம பட்டுக்கோட்டையில இருக்க புதுப்பட்டினம் பீச் தான் இது. இந்த பீச்சோட ஃபுல் லொகேஷன் வேணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல லிங்க் மட்டும் சென்ட் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு
அறிவில்லை. என்னது பைத்தியமே. ஆங்கர்கிட்ட போய் என்ன பண்ண? ஏன் திருச்சில இருந்து 350 கிலோமீட்டர் தூரத்துல மெரினா பீச் இருக்கு, அங்க போலாம்டா. இந்த பீச்சை விட அந்த பீச் இன்னும் சூப்பரா இருக்குடா, போங்கடா. வாங்க போமா போமா. Bro, what do you waste the most in your life? Time or money? சின்ன வயசுல கண்ணாமூச்சி விளையாடும் போது எல்லாரையும் தேடி பார்ப்பேன், கிடைக்கலன்னா நான் வீட்டுக்கு கிளம்பி போயிருவேன். நான் வீட்டுக்கு அப்புறம் கிளம்பி எல்லாம் அவ என்ன என்ன தேடி கலைஞ்சிட்டு. நானே ஆமா ஆமா. என்னன்னா இவனுங்க பார்டர் தாண்டி எங்கெங்கயோ போய் பதுங்கிடுவானுங்க. இவங்க தேடி தேடி பார்த்தா கிடைக்கவே மாட்டானுங்க. சரி நமக்கு பசி வந்துட்டுன்னு சொல்லி நான் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருப்பேன், அப்புறம் என்ன தேடி வந்துருச்சு. அவுட். என்ன தேடி வருவானுங்க. எங்கடா இருக்காங்க? இதே போல கிரிக்கெட்லயும் நடக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் புடிச்சிருவானுங்க, புடிச்சிட்டு தண்ணி குடிச்சாரான்னு சொல்லி போவான், போயிடுவான் அப்படியே. அதுக்கப்புறம் ஃபீல்டிங் ஓடிடுவாங்க. ஆமா, ஃபீல்டிங்க்கு வர மாட்டாங்க. அடப்பாவீங்களா. பேட்டிங் மட்டும் பிடிச்சி. அவர் காட்டவே மாட்டாரு. ஹீரோக்கே இந்த நிலைமையா? இந்த மாதிரி அவமானங்கள்லாம் அடிக்கடி நடக்கும் எனக்கு. இதுக்காகவே நான் பயந்துகிட்டே இருப்பேன், நம்ம வந்துட்டு வைக்கலாமா வேணாமா, நம்ம வந்து எடுக்கலாமா வேணாமா. கரெக்டா நம்ம கைக்கு போவோம், அப்பத்துக்கு நவுத்திட்டு போயிடுவாங்க. ஃப்ரெண்டு ட்ரிப் போறதுக்கு பிளான் போட்டாச்சு, நீ கண்டிப்பா வரல. நீ வருவியா? ஏன்னா நான் வரவே மாட்டேன். வரவே மாட்டேன். நான் அப்படி கிடையாது. இருக்கானுங்க அந்த மாதிரி ஆட்கள் இருக்கானுங்க. நான் கெடுத்து விடுவேன் நிறைய. அடுத்ததா ட்ரிப் போலாமா? சரி விடுங்க, அதை பத்தி நம்ம சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. Friend contacts on mobile we like Navin Jio, நவீன் ஸ்கூல், நவீன் இந்தியா, Navin Airtel. இதே மாதிரி தான் இருக்கானுங்க. ஒரு நம்பரை மெயின்டைன் பண்ண மாட்டானுங்க. எங்க ஃப்ரீ சைன் கொடுத்தாலும் சரி போய் வாங்கிட்டு நம்பரா புது நம்பரா சேவ் பண்ணி வச்சுக்கடா அப்படிமா. பார்த்தா அந்த நம்பர் போயிடும், புது நம்பர் வரும். ஆனா போடா லூசு, நம்பரே சேவ் பண்ண சொல்லிட்டு நான் சேவே பண்ணல இது வரைக்கும். அதுக்கார கோச்சுப்பான், என்ன மச்சான் நம்பரை வந்து சேவே பண்ணல நீ. யார நம்பர்னே தெரியல தாசனா. பிஎஸ்என்எல் சிம்ல வேற ஆஃபர் போட்டுருக்கானுங்க. இப்ப எப்ப பிஎஸ்என்எல் வர போறான்னு தெரியல. तेरा दुश्मन दुराई सिंघम. இப்ப நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம் 4-5 நம்பர். இப்ப அவனை நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது எந்த நம்பர் கால் பண்றதே தெரியல. எல்லா நம்பரும் கால் பண்ண வேண்டியதா இருக்கு. ஓ இப்படி பண்ணி வச்சிருக்காங்களா? அட பாவீங்களா, அடுத்தவங்க பொண்டாட்டியும் சீ, எப்படிப்பட்ட சீன் இது. லேடிஸ் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வேற எங்கேயாவது போய் இதெல்லாம் வச்சுக்கலாம். நோ. ஒரு பாக்குற பார்வையே ஒரு மாதிரி இருக்கு. கரெக்டா சிங்க் பண்ணிருக்காங்கடா. சூப்பர். இந்தியன் 2 இந்தியன் 3 எது பிடிக்கும் நீங்க என்ன கேட்டீங்கன்னா எனக்கு இந்தியன் 4 தாங்க பிடிக்கும். ஏன்னா இந்த பாயசத்தை ஆல்ரெடி எனக்கு ருசி காமிச்சிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இந்தியன் 4ல நான் இருப்பேன், அந்த ருசியை சீக்கிரமா காமிச்சிருங்க, சந்தோஷமா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. இதுல சத்தியமா நான் எதிர்பார்க்கிறேன். சங்கர் மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த ருசியை சீக்கிரமா ஒரு சீக்கிரட்டா வச்சிருக்காரா? போடா மாடையா. இந்தியன் 2வே போதுயா, இந்தியன் 3 கூட வேணாம். இதையே எங்களால தாங்க முடியல, நீங்க இந்தியன் 4க்கு போயிட்டீங்க. நீங்க சொல்லும் போதே பதறது எனக்கு. அதை பேச வேணாம். இந்தியன் 2 வந்துட்டு இந்த அளவுக்கு பொழந்து கட்டினதுக்கு ஒரு முக்கியமான காரணமே சித்தார்த்தா. படத்துலயும் சரி, படத்துல எல்லாத்தையும் சரி. பயந்துகிட்டு இருந்தவனுங்களெல்லாம் எரிய வச்சது இல்லாம எரிஞ்சவங்களை மறந்துட்டா. உன்னை மறக்கவும் மாட்டேன், உயிரோட விடவும் மாட்டேன்டா. என் கணிப்பு மட்டும் சரியா இருந்தா என்னோட எல்லா கணிப்பும் தப்பா. ஆமா ஆமா. ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டு ரீஸ்டார்ட் வாழ்க்கையில திரும்ப ஒரு மூடி பேசாம கண்ணை மூடி தூங்குறது தான் இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குன்னு தோணுது. இளைஞர்கள் மட்டுமல்லாமல் பெருசு பொருசுகள் என அனைவரின் மனதிலும் இடம் பிடித்த
வெளியிட்ட Yamaha RX100 ரக மோட்டார் சைக்கிள் மீண்டும் சந்தைக்கு வர உள்ளது. இன்னுமாடா இதை நம்பிட்டு இருக்கீங்க? சிச்சி, நானும் 2020 பார்த்துட்டு இருக்கேன். வரப்போகுது வந்துருச்சு. எத்தனை அட போங்கடா. ஒரு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்தா மூவ் பண்ணி பார்க்கலாமா? கிழிப்பா அவன் கிழிப்பா. நானும் வெறுத்துட்டேங்க. பாக்கி வெறுத்துட்டேன். 25 இல்ல 26ல வரும்னு நினைக்கிறேன். வருமா? மொட்டுவான். இந்த வாங்கலாம்னா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வரும்டா அது. ஸ்டைல்ல ஒரு பைக் வாங்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு நல்ல பைக்கோ? இருக்கேன். இன்னும் எத்தனை வருஷம் வெயிட் பண்ணணும்னு தெரியலடா. வயசே ஆயிடும். Yamaha RX100 ரக மோட்டார் சைக்கிள் மீண்டும் சந்தைக்கு வர உள்ளது. When my friend spends money for food. சாயாவா சொன்னீங்க? ஆமா. எவ்வளவுப்பா? காசு நான் கொடுக்குறேன்ப்பா. அப்படின்னா மசாலா பால் சொல்லுங்க. ஆமா ஆமா நம்ம காசா இருந்தா லெமன் ஜூஸ். ஆமா. அதுவே ஃப்ரெண்டோட தான் இருந்தா அத்தி ஜூஸ் இல்ல மாதுளை ஜூஸ் இல்ல ஆப்பிள் ஜூஸ் அது மாதிரி போடும். அவன் குடிச்சிருக்கவே மாட்டான். அந்த ஜூஸ்லாம் கேட்பான். இப்ப கிடைச்சதா வந்து இதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டா நேரத்துல எடுத்தா எடுத்த மாதிரி வந்து ஜட்டி போடாம இருந்தா தம்பி ஜிப்ல மாட்டிக்குவான்னு தெரிஞ்ச ஒரே காரணத்துக்காக ஜட்டி போட ஆரம்பிச்சோம் அந்த சேனல். எனக்கு தான்டா இழப்பதி. அதுவும் ஒரு ரீசன் தான்டா. 2 வருஷம் மட்டும் வெளிநாடு போயிட்டு வா, வீடு கட்டி சீக்கிரம் செட்டில் ஆயிடலாம். எப்படி இப்படி சொல்லி தான்டா அனுப்புவாங்க. ஃபாரின் போயிடலாம், 2 வருஷம் இருந்தா போகும்டா, லைஃப் செட்டில்டா அப்படியே சொல்லுவானுங்க. இது ஒரு வழி பாதை, திரும்ப போறது உயிர் மட்டும்தான். Bye. வச்சுக்கிறாரு. ஓ இதுதானே காப்பி. இதுதான் ஒருத்தர் போட்டிருந்தாரு. பாய் பாய் பாய். ஐயோ நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த கிட்டத்தட்ட இந்த கோட்டு படமே இப்போ ரொம்ப ஒரு இதாதான் இருக்கு. ஏன்னா படம் மட்டும் கொஞ்சம் சாப்பினா கூட வச்சு செஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு இப்போ வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒழுங்கா படம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா நல்லா இல்லாம இதுதான் சொதப்பல் பண்ணிட்டாங்க. முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப யாருக்கிட்டயுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருக்கிறது நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா லியோவுக்கு அப்படி இது பண்ணிட்டு அது அந்த பாடுபடுத்துறாங்க அந்த படத்தை. அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அது இந்த மாதிரி கதை இருக்கும், இப்படி இருக்கும், நிறைய இவங்களே கதையை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதுதான் இருக்கணும், அது இல்லைன்னா படம் மொக்க அப்படின்னு ஒரு நினைப்பிலே இருந்துட்டாங்க. அதனாலதான் இந்த படத்தை நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், அது படிக்க நல்லா போகட்டும்னு நான் நினைக்கிறேன். இதுல வந்து அந்த ஓசில வாங்கி குடிக்கிறது, இந்த ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தா ஜாலியா தானே இருக்கும். இல்ல உண்மையிலே அது இப்போ அவன் காசுல வாங்கும் போது டீ தான் குடிப்பான். நம்ம காசுலன்னா ஹார்லிக்ஸ் போன்விட்டா அதெல்லாம் குடிச்சிருக்கவே மாட்டான் அந்த நாய். நம்ம காசுலதான் வாங்கி குடிப்பான். அது ஒரு ஜாலி தான். நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.